என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டுமென்று. தானியேல் 6:26. முழங்கால்களின் வல்லமை. பரிசுத்த வேதத்தில் தானியேல், சாத்ரா, மேஷா, ஆபேத்நேகோ ஆகியோரை பற்றி வாசிக்கிறோம். அவர்களுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட்ட போதும் அவர்கள் அதற்கு பணியவில்லை. எந்தவித பயமும் இல்லாமல் எப்போதும் போல தங்கள் ஜெபத்தில் நிலைத்திருந்தார்கள். சிங்கக்கெபிக்குள்ளோ எரியும் அக்கினிச் சூளைக்குள்ளோ தள்ளப்படும் சூழ்நிலை வந்த போதும் அதை பற்றி கவலைப்படாமல் தங்கள் தேவனின் நாமத்தில் விசுவாசத்தோடு நின்றார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்து தாமே மெய்யான தேவன் என்பதை உலகம் அறியும்படி செய்தார். இன்று இது போன்ற சூழ்நிலையில் நாம் பயந்து பதறுகிறோமா? அல்லது அவர்களைப் போல என் தேவன் என்னை காக்க வல்லவர் என்று துணிந்து நிற்கிறோமா? ஏசாயா 45:23 இன்படி முழங்கால்கள் யாவும் கர்த்தருக்கு முன்பாக முழங்கும் என்ற மெய்ப்படும்படியாக நம்முடைய முழங்கால்களை இப்போதே கர்த்தருக்கு முன்பாக முடக்குவோமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7.